ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, மார்க்லாம் வருதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நான் ஆர்ஆர்பி கிளர்க் அப்புறம் பிஓக்கு வந்து மெயின்ஸ் வீடியோஸ் பார்த்தேன். அதை எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 5 டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து 5 டெஸ்ட்டு இன்னைக்கு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நோட் வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு. அதனால வந்து தெரியல, நான் முன்னாடி நாளே யோசிச்சு வச்சு அந்த நோட் எடுத்து வைக்கல, புது நோட்டு. பார்த்தா 2.5 பேஜ்ல வந்து நான் ஒரு அரபிக்ல மக்கி போட்டு முடிச்சேன். அன்னைக்கு வந்து இப்படிதான் வச்சு 5 டெஸ்ட் 4 டெஸ்ட் போட்டு முடிச்சேன். பார்த்தீங்கன்னா கைட்லியில் 2 டெஸ்ட்டு, அப்புறம் ப்ராக்டிஸ் மார்க்கில் 1, அப்புறம் வந்து டெக்ஸ்ட் புக்கில் 1, இந்த மாதிரி வந்து ஒரு 4 மார்க் எடுத்து அன்னைக்கு பர்சன்டேஜ் வந்து ஒரு ஆவரேஜாக 50% 60% இந்த மாதிரி வருது. பட் வந்து மார்க் வந்து ரீசனிங்கில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுது. குவான்ஸ்ல வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. எவ்வளோதான் போட்டாலுமே அந்த 17 15 இந்த மாதிரியே தான் இருக்கு. நானும் ஒரு 25 புஷ் பண்றேன், ஆனா பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ வந்து இன்னும் கூட கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். ஐ மீன் பூஸ்டர்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதுல வந்து எஸ்பி கிளர்க் நான் போடும்போது வந்து ஈஸியா இருந்துச்சு. அதனால இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு போட்டேன். இது வந்து அந்த அளவுக்குலாம் ஆர்ஆர்பி வந்து ஈஸியா இல்லை, ஓரளவுக்கு வந்து மாடரேட்டா தான் இருக்கு. ஐ மீன் இந்த செக்ஷன் சொல்றேன், இந்த ஸ்டார்டர் அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலது ஈஸியா இருக்கு, ஒரு சிலது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால வந்து நீங்க பெட்டர் வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து டெக்ஸ்ட் புக் இருக்கும்ல, தூங்குறதுக்கு முன்னாடி மீன்ஸ் அந்த டே நீங்க என் பண்ணும்போது சொல்றேன், டெக்ஸ்ட் புக்ல போட்டுட்டு தூங்குங்க. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. டிஐலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா மித்ததெல்லாம் மிஸ்லினியஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வெளில போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால சொல்றேன், நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்ல போட்டுட்டு அந்த டே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மக் தான் வந்து நான் 5 மக் போட்டு ஆகணுன்ற வெளியில வந்து ரூமுக்கு வந்துட்டு ஒரு 10 மணிக்கும் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன் போடலான்னு சொல்லிட்டு. எனக்கு போட போட வந்து அப்படியே தூக்கம் வந்துருச்சு எனக்கு. கண்ணு இழுக்குது. செக்ஷன் போடும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. முடியலன்னா எடுக்கவே எடுக்காதீங்க. முடிஞ்சால் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருந்தால் மட்டும் மார்க் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட் வந்து வேஸ்ட்டாக போகுது இல்லை, அதனால சொல்கிறேன். அப்புறம் கைட்லியில் வந்து இவரோட வீடியோஸ் பார்த்தேன். மெயின்ஸ்க்கு வந்து போடுறாரு, கொஞ்சம் தமிழில் பார்க்குறதுக்கு இவரோட வீடியோ வந்து நல்லாயிருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி யூடியூப்லேருந்து ரெண்டாம் ஒருத்தவங்களோட வீடியோ எடுத்து வச்சு இந்த பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும்ல கைட்ல, இது அதை வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஏஜஸோட இது பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். லாஸ்ட்டாக வந்து அந்த டெஸ்ட் போட்டேன்ல, அதை வந்து முன்னாடி அட்டாச் பண்ணிட்டேன். அது வந்து அப்புறம் தான் ரூமுக்கு வந்து தான் போட்டேன். எனக்கு வந்து ஆர்ஆர்பி கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி போட்டிருக்காங்க, சாட்டர்டே 12:30 தேர்ட் ஸ்லாட் போட்டிருக்காங்க எனக்கு எக்ஸாம். உங்களுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் ப்ரேயராகவே போயிடுங்க. ஏன்னா போயிட்டு அலைச்சல் நமக்கு, இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அட்மிட் கார்டு, உங்களோட பென்னு, அப்புறம் வந்து வேற என்ன ப்ரூஃப், ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக சாப்பிட்டு போங்க எவ்வளோ நேரத்துக்காக இருந்தாலுமே. ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே நல்லா பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். எல்லாருமே நல்லா எழுதிடுவாங்க எக்ஸாம். அப்புறம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன்ல, இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே தான். சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்மளால போட முடியும், எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ண முடியும். என்ன பிரச்சனைனா ஸ்பீட் இல்லை. அதனால ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து வீடியோஸ் ஏதாவது இருக்கும், இந்த ஆர்ஆர்பி கிளர்க் ஃபிலிம்ஸ்க்குன்னு போட்டிங்கன்னாவே நிறைய பூஸ்டர்ஸ் வீடியோ இருக்கும். அது எல்லாத்தையுமே உட்காந்து சால்வ் பண்ணுங்க, ஸ்பீட் வருதான்னு பாருங்க. அப்புறம் நிறைய கான்செப்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரீசனிங் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து குவான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். ரீசனிங்க்கு வந்தோம்னா பசில் தான் வந்து மேஜர் பார்ட், ஓகேங்களா? அவங்க வந்து 4 to 5 பசில் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்கும். 4 பசில் மினிமம் இருக்கும். அதனால வந்து பசில் வந்து நிறைய போட்டு பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நம்ம பிபிஎஸை விடவும் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே ஞாபகம் இல்லை லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு ஐடியா இல்லை, அதனால சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு 100 பசிலோட பிடிஎஃப்ல கூகுள் டிரைவோட லிங்க் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணி விடுறேன். அதில் இருக்க பசில் எல்லாத்தையுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து என்னோடதெல்லாம் இல்லை, சிடபிள்யூஜே இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாள் வீடியோ போட்டிருந்தாங்க அவங்களோட ஷார்ட்ஸ்ல, அதுல இருந்து எடுத்து தான் நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணி விடுறேன். இந்த பிடிஎஃப் வந்து ஐ மீன் இந்த டிரைவ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு 100 இருக்கு. சும்மா டெய்லி ஒரு 10 15 20 அந்த மாதிரி சும்மா தூக்கம் வர டைம்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் போடும்போது ஒரு மாதிரி இருக்கணும், கூட பசில் வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதனால சொல்றேன், நீங்க அதனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப். எனக்கு நீங்க பார்க்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கக்விஜாக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரே வந்து அவங்களோட ஷார்ட்ஸ் கீழேயோ இல்லை ஒரு யூடியூப் வீடியோஸ்க்குள்ளே எதையோ கொடுத்துருப்பாங்க, நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து அதை சேவ் பண்ணி வச்சிருந்ததுனால டக்குன்னு ஞாபகம் வந்தது, அதனால இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க, இப்போ அது நல்லா தான் இருக்கு.
ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை கைஸ்.